உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு எனது அன்பு வணக்கம். நான் டாக்டர் ராமகிருஷ்ணன். இன்றைக்கி இருக்கிற விலைவாசி ஏற்றத்தை சமாளிக்கணும்னா நம்ம வீடுகளில் கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அதனால் நம்ம சமைக்கிறதுக்கு போதிய நேரம் கிடைக்கிறது இல்லை. நம்ம பாரம்பரிய முறைப்படி சமைக்கும்போது ரொம்ப டைம் ஆகுது. அதனால் சமையலை ஃபாஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் முடிக்கணும்னா ப்ரெஷர் குக்கரை நம்மளில் பலரும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த ப்ரெஷர் குக்கரில் நம்ம ஒரு பக்கம் சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இந்த வாட்ஸ்அப்பில் வர்ற மெசேஜ், ஃபேஸ்புக்கில் இருக்கிற போஸ்ட்லாம் பார்க்கும்போது நம்ம அடி வயிற்றில் புளியை கரைக்க தான் செய்யுது. அதில் என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் குக்கரில் சமைச்ச உணவை சாப்பிடாதீங்க, அதனால் நிறைய பிரச்சனை வருது, அதனால் உடலுக்கு கேடு விளைவிக்குது அப்படின்னு சில பிரச்சனைகளை அடுக்குறாங்க. அது என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் குக்கரில் சமைச்ச உணவுகளில் விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் குறையுது, அதனால் நமக்கு உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவதாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் குக்கரில் சமைச்ச ஸ்டார்ச் இருக்கிற உணவுகளை டெய்லி நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு குடல் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாவதாக, ப்ரெஷர் குக்கரில் சமைச்ச சாதத்தை சாப்பிட்றதுனால நீரிழிவு நோயாளிகளுக்கு சர்க்கரை கட்டுக்குள்ளே இருக்க மாட்டேங்குது, அப்புறம் அதை ரெகுலராக சாப்பிட்றவங்க ரொம்ப குண்டாகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எபிசோடில் இந்த 3 கூற்றுகளும் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பாரம்பரிய முறைப்படி சமைக்கிறதுக்கும் ப்ரெஷர் குக்கரில் சமைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். நம்ம பாரம்பரிய முறைப்படி சமைக்கிறதுலாம் என்ன, ஒரு மண் சட்டியோ இல்லை சில்வர் பாத்திரமோ இல்லை அலுமினிய பாத்திரத்தையோ எடுத்து அதை நம்ம அடுப்பில் வச்சு அதில் நம்ம சாதம் வடிக்கிறதுக்கு என்ன செய்வோம், அதில் தண்ணீரையும் அரிசியையும் கொட்டி அதை நம்ம சூடுபடுத்துவோம். இது மாதிரி சூடுபடுத்தும் போது நம்மளுடைய தண்ணீர் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் நல்ல கொதிநிலைக்கு வந்துடும். நம்ம நார்மல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் இந்த தண்ணீர் கொதிநிலைக்கு வர்ற இந்த டெம்பரேச்சர் பாயிலிங் பாயிண்ட் அது 100 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த 100 டிகிரி செல்சியஸுக்கு வரும்போது தண்ணி நல்லா கொதிக்கும். அதை தாண்டும் போது தண்ணீர் அதை டெம்பரேச்சர் தாக்கு பிடிக்க முடியாமல் நீராவியாக வெளியேறி காற்றோட காற்றாக கலந்துரும். ஸோ இந்த 100 டிகிரி செல்சியஸில் கொதிச்சிட்டு இருக்க இந்த தண்ணீர் அதில் இருக்கிற உணவை நல்லா சமைச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு உகந்ததாக மாற்றுது. இதுவே இந்த ப்ரெஷர் குக்கரில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் குக்கர் அப்படிங்கிறது என்ன, அதுவும் ஒரு பாத்திரம் தான், ஆனால் அது நல்ல ஏர் டைட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் காற்று உள்ளேயும் வராது வெளியிலையும் போகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஏர் டைட் கண்டெய்னருக்குள்ளே இந்த தண்ணீரும் இந்த அரிசியும் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே நம்ம இதை வெப்பப்படுத்தும் போது அந்த தண்ணீர் நல்லா ஹீட் ஆகி அது நீராவியாக மாறி நம்மளுடைய அந்த ப்ரெஷர் குக்கருடைய மேல் பகுதியில் பில்டப் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா அது வெளியில் போக முடியாது. ஸோ அதனால் இதுக்குள்ளே இருக்கிற அந்த தண்ணீர்லேருந்து வர்ற நீராவி அத்தனையும் அந்த ப்ரெஷர் குக்கருக்கு மேல் பகுதியில் நல்லா பில்டப் ஆகி ஒரு விதமான ப்ரெஷரை உருவாக்குது. ஸோ இந்த ப்ரெஷர் நம்ம நார்மல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட டபுள் மடங்காக மாறுது. ஒரு நார்மல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் 15 PSI அப்படின்னா இந்த ப்ரெஷர் குக்கருக்குள்ளே இருக்கிற பில்டப் ஆகிற இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் 30 PSI அப்படிங்கிற அளவுக்கு போகும். இந்த மாதிரி இது ரைஸ் ஆகிறதுனால நம்ம தண்ணீருடைய பாயிலிங் பாயிண்ட், அந்த பாயிலிங் டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸில் இருந்து 120 டிகிரி செல்சியஸாக மாறுது. தண்ணீருக்கு ஒரு பண்பு இருக்குது. அது நம்ம அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கம்மியாக இருந்தால் அதோடைய நீராவி ஆகும் டெம்பரேச்சர், அதாவது பாயிலிங் டெம்பரேச்சரும் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் நீருடைய பாயிலிங் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். அதனால் இப்போது நார்மலாக தண்ணீர் வெளியில் பாரம்பரிய முறைப்படி சமைக்கும்போது 100 டிகிரி செல்சியஸில் தான் இது நீராவியாக மாறும். ஆனால் இந்த ப்ரெஷர் குக்கரில் சமைக்கும்போது அது 120 டிகிரி செல்சியஸாக மாறுது. அதனால் இந்த அதிகபட்ச டெம்பரேச்சர் மற்றும் அந்த நீராவியோடைய ப்ரெஷர் இதெல்லாம் சேர்ந்து நம்மளுடைய உணவை சீக்கிரமாக சமைச்சு நமக்கு சாப்பிட்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால தான் இந்த பாரம்பரிய முறைப்படி சமைக்கும்போது எடுத்துக்கிற டைமை விட ப்ரெஷர் குக்கரில் சமைக்கும்போது டைம் ரொம்ப கம்மியாக ஆகுது. அது நமக்கு ஈஸியாகவும் இருக்குது. சரி, இப்போ நம்ம அந்த கேள்விகளுக்கு டைரெக்டாக போயிடுவோம். முதல் கேள்வி என்ன, இந்த ப்ரெஷர் குக்கரில் சமைக்கும்போது உணவில் இருக்கிற விட்டமின்ஸ் மற்றும் மினரல்கள்லாம் குறையுதா? இதில் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கரில் சமைக்கிறதுனால இந்த சத்துக்கள்லாம் குறையுதா இல்லையான்னு பல ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க. எத்தனை ஆய்வுகள் செஞ்சாலும் நம்ம நார்மலாக பாரம்பரிய முறைப்படி சமைச்ச உணவில் இருக்கிற விட்டமின்ஸ் மினரல்ஸ்க்கும்
இந்த ப்ரெஷர் குக்கரில் சமைச்ச உணவில் இருக்கிற விட்டமின்ஸ் மினரல்ஸ்க்கும் எந்த விதமான வித்தியாசங்களும் இல்லை. அதனால் ப்ரெஷர் குக்கரில் சமைச்ச உணவில் அடிஷ்னலாக எந்த விதமான விட்டமின்ஸ் மினரல்ஸும் குறையிறது கிடையாது. அதுதான் உண்மை. அதனால் முதல் கூற்று பொய். அடுத்து இரண்டாவது கூற்று என்ன சொல்கிறாங்க? ப்ரெஷர் குக்கரில் ஸ்டார்ச் இருக்கிற உணவுகளை சமைச்சு டெய்லி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் அதனால் குடல் புற்றுநோய் வரும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இதில் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவாக ஸ்டார்ச் அதிகமாக இருக்கிற பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி, கிழங்கு, மாவு இது போன்ற பொருட்கள் தான். இந்த மாதிரியான பொருட்களை நம்ம அதீதமான வெப்பநிலைக்கு, அதாவது 150 டிகிரி செல்சியஸுக்கு மேலே நம்ம உட்படுத்தும் போது அதில் ஒரு அக்ரைலமைடுங்கிற கெமிக்கல் உருவாகுது. இந்த கெமிக்கல் நம்ம குடலுக்குள்ளே போகும்போது அது இந்த எலி மற்றும் மற்ற விலங்கினங்களில் குடல் புற்றுநோயை உருவாக்குச்சு. அதனால் மனிதர்களுக்கும் இந்த குடல் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஆய்வுகளில் சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஸ்டார்ச் உணவுகள் அதீத வெப்பநிலைக்கு எந்த மாதிரியான சமையல் கண்டிஷனில் போகுது அப்படின்னு நம்ம கொஞ்சம் கண்டிப்பாக பார்த்தாகணும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரை பண்ணுறது, அதாவது எண்ணெயில் பொரிக்கிறது, அடுத்து ரோஸ்ட் பண்ணுறது, டோஸ்ட் பண்ணுறது, அப்புறம் பேக்கிங், அதாவது இந்த ஓவன்லலாம் கேக் செய்வாங்கள்ல, ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில் அடுத்து கிரில் பண்ணுறது. ஸோ இதிலெல்லாம் தான் இந்த ஸ்டார்ச்லாம் அதிகமான வெப்பநிலைக்கு உட்படுத்தி இந்த அக்ரைலமைட் அப்படிங்கிற கெமிக்கல் உருவாகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவே ப்ரெஷர் குக்கரில் இருக்கிற அதிகபட்ச டெம்பரேச்சர் என்ன? 120 டிகிரி செல்சியஸ் தான். அதோட ப்ரெஷர் குக்கரில் தண்ணீரும் இருக்கிறதுனால இந்த அக்ரைலமைட் அப்படிங்கிற இந்த கெமிக்கல் இந்த உணவுப் பொருட்களிலிருந்து ரிலீஸ் ஆகிறது இல்லை. ஸோ ப்ரெஷர் குக்கரில் சமைச்ச ஸ்டார்ச் அதிகமாக உள்ள உணவுப் பொருட்கள்னால அக்ரைலமைட் அப்படிங்கிற இந்த கெமிக்கல் உற்பத்தி ஆகிறது இல்லை அப்படின்னு ஆய்வுகளில் நிரூபணமாயிருக்கு. அதனால் ப்ரெஷர் குக்கரில் சமைச்ச உணவுகளை சாப்பிட்றதுனால குடல் புற்றுநோய் வர்றதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் இரண்டாவது கூற்றும் பொய். மூன்றாவதாக இவங்க என்ன சொன்னாங்க? ப்ரெஷர் குக்கரில் சமைச்ச சாதத்தை சாப்பிடும்போது டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது, இந்த உடல் ரொம்ப குண்டாகிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் இருக்க உண்மை என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். பொதுவாக நம்ம நார்மலாக சமைக்கிற இந்த பாரம்பரிய முறைப்படி சமைக்கும்போது அரிசியில் கஞ்சி வடித்ததுக்கப்புறம் தான் அதை நம்ம சாப்பிடுவோம். ஆனால் ப்ரெஷர் குக்கரில் அந்த மாதிரி கஞ்சி எதுவும் வடிக்கிறது இல்லை. அதனால் நார்மலாக பாரம்பரிய முறைப்படி சமைச்ச சோறு ஒரு 200 கிராம் அப்படின்னா இந்த ப்ரெஷர் குக்கரில் சமைச்ச சோறு 200 கிராம். இது ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரெஷர் குக்கரில் சமைச்ச சோத்தில் லைட்டாக கொஞ்சம் குளுக்கோஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரியே கேலரிஸும் ஒரு 30 கேலரி அதிகமாக இருக்குது இந்த 200 கிராமுக்கு. ஸோ அதனால் இதிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம், மைல்டாக இந்த ப்ரெஷர் குக்கரில் சமைக்கிற சாப்பாட்டில் கேலரிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, குளுக்கோஸும் மைல்டாக அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு ரத்தத்தில் குளுக்கோஸ் அதிகமாக்குது, இந்த வெயிட்டை ரொம்ப ஏற்றுது அப்படின்னு நினச்சோம்னா அங்கே தான் நம்ம எல்லாருமே தப்பு செய்கிறோம். இதில் பல ஆய்வுகள் பண்ணிட்டாங்க. இந்த பாரம்பரிய முறைப்படி சமைச்ச சாதத்தையும் ப்ரெஷர் குக்கரில் சமைச்ச சாதத்தையும் கொடுத்து அதில் அவங்க ரத்த குளுக்கோஸ் அளவுகளெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் எந்த விதமான பெரிய வித்தியாசங்களும் இல்லை. இந்த ப்ரெஷர் குக்கரில் சமைச்ச சாதமும் அதே மாதிரி தான் ரத்த சர்க்கரையை ஏற்றுது, இந்த நார்மலாக நம்ம பாரம்பரிய முறைப்படி சமைச்ச சாதமும் அதே மாதிரி தான் பிளட் குளுக்கோஸை ஏற்றுது. அதனால் மூன்றாவது கூற்றும் பொய் தான். இப்போ கன்க்ளூஷனுக்கு வருவோம். ப்ரெஷர் குக்கரில் சமைச்சு சாப்பிட்லாமா வேணாமா அப்படிங்கிற கேள்விக்கு தாராளமாக சாப்பிடலாம். நம்ம நார்மலாக பாரம்பரிய முறைப்படி சமைக்கிறதுக்கும் ப்ரெஷர் குக்கரில் சமையல் செஞ்சு வர்ற உணவுக்கும் பெரிய வித்தியாசங்கள் எதுவும் இல்லை. அதனால் எந்த விதமான உடல் உபாதைகளும் ஏற்படுவது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இதுதான் இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கிற ஆய்வுகளில் கிடைச்ச ஃபைண்டிங்ஸ். ஸோ ப்ரெஷர் குக்கரில் சமைச்ச சாதத்தில் நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் கவலையே படாதீங்க. ஆல்ரெடி நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் சமைச்ச சாதத்தை சாப்பிட்றீங்கன்னா எந்த விதமான கவலையும் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்கள் ஒருவேளை பாரம்பரிய முறைப்படி சமைச்சு சாப்பிட்டுட்ருக்கீங்கன்னா அதுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நீங்கள் அதையே அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருங்கள் என் இதயத்தில். நன்றி.